ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயில பார்க்க போகிற ரெசிபி குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி தான். டேஸ்டியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் தான். ப்ளஸ் எந்தெந்த பண்டிகைகளுக்கு என்னென்ன ரெசிபிஸ் நம்ம பண்ணுவோமோ, நைவேத்தியங்கள் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் பண்ணக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸும் நம்ம பண்ணி காமிச்சுட்டு இருக்கோம். சம்மர் சீசன், வின்டர் சீசன், சீசனல் ஃபுட்ஸ் எல்லாமும் நம்ம பண்ணி காமிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் தான். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோஸ் போடும்பொழுது நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாண்ட்விச் ரெசிபி தான். ஸோ என்ன சாண்ட்விச் பண்ண போகிறோம்னா, கார்ன் சீஸ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக டக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு போகிற குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணது அது ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 50லேருந்து 100 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வேக வச்ச ஸ்வீட் கார்ன், அதோட கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கின கேப்சிகம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை பரவாயில்லன்னா விட்டுடலாம். இதோட திருகின மொசரல்லா சீஸ் நான் சேர்த்துக்கிறேன். திருகினக்கு கிடைக்கிறது. ஸோ இதில் நம்ம சீஸ் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு கியூபு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம டோஸ்ட் பண்ணும்பொழுது பட்டர் சேர்ப்போம். இது ஜஸ்ட் மிக்சிங்காக நான் இதில் ஒரே ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த சிப்லெட்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது வெறும் வானலியில் ஜஸ்ட் லைட்டாக ரோஸ்ட் பண்ண மிளகாயை கோர்ஸாக பவுடர் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸாக வேணுன்னா கூட கடையில் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஆரிகனோன்னு சொல்லி நமக்கு கடையில் கிடைக்கும். இது ஜஸ்ட் கார்லிக் இல்லாதது. ஸோ அதுவும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சீஸில் சால்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்ம ப்ரெட்டு மேலே வச்சு டோஸ்ட் பண்ணும்பொழுது சேர்ந்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுண்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணலாம். இப்போது சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தோசை கல் நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். ஸோ பட்டர் மெல்ட் ஆகட்டும். இதில் நான் மினி பிரெட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், மினி சாண்ட்விச் பிரெட். இதில் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் சீஸ் வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு பிரெட் எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம தோசைக்கல்ல தான் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கர் உங்ககிட்ட இருந்ததுன்னா சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக அந்த இது மெல்ட் ஆகி வரும். மேலாப்பில் நீங்கள் சுற்றி வர நெய் கூட விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக நெய் விட்டுக்கிறேன், ஜஸ்ட் அது கருகாமல் வரதுக்காக. நீங்கள் 2 பக்கமும் தடவுறதுனா கூட தடவிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கல்லில் போட்டிருக்கோங்கிறதுனால நான் ஒரு பக்கம் தடவலை, மெதுவாக இப்போது திருப்பி போடுறேன். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வரும். ஸோ நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா நல்லா அந்த சூட்லேயே அது வேர்த்து விட்டு நமக்கு நடுவில் இருக்கிற அந்த சீஸ் மெல்ட் ஆகிடும். ஸோ சூப்பராக ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.
ஸோ எடுத்தாச்சு. அதான் இந்த பக்கமும் நல்லா வெந்துடுத்து. உள்ளே இருக்கிறது நமக்கு சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி பட்டரில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபில்லிங்கை வைக்கலாம். இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுட்டு மேலாப்பில் கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டால் இந்த மாதிரி மூடிக்கோங்க. நல்லா மூடிட்டு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கத்தால் மூடி போட்டு மூடிட்டு வேக விட்டோன்னா இந்த சீஸ் நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி சூப்பராக கிடைக்கும் பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது மூடி வைக்கிறேன். 2 நிமிஷம் மெல்ட் ஆகட்டும், பார்க்கலாம். ஸோ திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்துருக்கு. இப்போது இந்த சாண்ட்விச்சும் நமக்கு ரெடி ஆகிடுது. உள்ளே சூப்பராக நமக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கார்ன் சீஸ் சாண்ட்விச் ரெடி. சூப்பராக கார்ன் சீஸ் சாண்ட்விச் நமக்கு ரெடி ஆகிடுது. தொட்டுக்க கெச்சப் போட்டு வச்சுருக்கேன் நான். குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி மினி ப்ரெட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த சீஸ் மெல்ட் ஆகி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த கார்னும் கேப்சிகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ஃபுல்லாக வெந்திருக்காது. ஸோ வந்து ஒன்ஸ் இன் அ ஒயில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே பட்டரியாக சீஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அவசரத்துக்கு செஞ்சு கொடுக்கலாம். அஸ் யூஷுவல் நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாண்ட்விச் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கார்னை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்ன் கட்டர் கிடைக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத வாழ்க்காக நான் ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் கார்னை நம்ம பீல் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா கார்னை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அந்த கர்னல்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஈஸியாக நம்ம உதுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். பண்ணுறதை இன்னொரு தடவை உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் இன்னொரு தடவை இதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.